நான் தமிழ்நாடு கஸ்டமைஸ்டா இருக்குது. நீங்க உங்க கிராமத்தை அப்படி எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தகவல் கேட்காதீங்க. கஸ்டமைஸ்டா இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்றத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யூடிஆர் என்பது நில உடைமை மேம்பாட்டு திட்டம், அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கரண்ட்ல என்ன இருக்கோ. அதனாலதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க பேசும்பொழுது யூடிஆர் எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, கணக்கு எடுத்துட்டு வாங்குவாங்க. என்னது இன்னைக்கு என்ன கணக்கு இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்குவாங்க, யூடிஆர் எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க கணக்குன்னு வார்த்தையை பயன்படுத்தலாம். என்னது இன்னைக்கு என்ன கணக்கு நீ பராமரிக்கிறியோ அதை நான் 2Jல நான் பார்க்க வரேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பந்தலூருக்கு போயிட்டீங்க, ஊட்டியில பந்தலூர் போயிட்டீங்க, கூடலூர் போயிட்டீங்கன்னா அங்க ஜமீன் கடை இது தனியாவே ஜன்மி நில கணக்கு தனி கணக்கு, அங்க தனி அடங்கல் கணக்கு இருக்கு. அதனால நீங்க கணக்கு என்று பொதுவான வார்த்தையில வச்சுக்கோங்க. என்னது தமிழ்நாட்டோட வடபகுதிக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, கணக்கு தாக்கல்னே சொல்லுவாங்க. என்னது பத்திரத்திலே எழுதுவாங்க, ரிஜிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அக்கீம் பெயர் கணக்கு தாக்கல் ஆகி இருக்கிறது, கணக்கு தாக்கல் நம்பர், இதெல்லாம் கணக்குன்னு சொல்லுவாங்க. ஆக அது ஒரு வில்லேஜ் கணக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யூடிஆர் தான் நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இப்ப கடலூர் மாவட்டத்துல திண்டிவனம் தாலுகா, கடலூர் தாலுகா, விழுப்புரம் தாலுகா, பழைய கட்டநாற்காடு மாவட்டத்துல இங்கெல்லாம் 60லேயே முக்கோண அளவையில செங்குத்தாளை வச்சு சர்வே முடிஞ்சிருச்சு. யூடிஆர் அங்க நடக்கல. இப்ப போய் கேட்டீங்கன்னா யூடிஆர் படமா அதுதான், பழைய படம் கேட்டா அதான் கொடுப்பாங்க, சண்டைக்கு வருவான். பழைய படமா அதுதான், ஆமாப்பா ரெண்டும் அதுதான், அந்த பழசுதான் நடந்ததுதான், அதுக்கு மேல நடக்கல. அப்போ இது நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னா அந்த கிராமத்தை பத்தின தகவலை ரொம்ப எளிமையா ஆப்பதிவேட்ல அந்த முன்பக்க கிராம வரலாற்று குறிப்பு இருக்குல்ல, அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருவீங்க என்ன இருக்கும்ட்டு. சரி இதெல்லாம் வேணாம் சார், உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வேணாம், நீங்க என்ன ஆர்டிஐ போடணும், அந்த கிராமம் எங்கேயோ இருக்கு தெரியல. முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்கணும்? முதல் கேள்வி நீங்க கேட்க வேண்டியது 6.1ல கேட்க வேண்டியது ரைட்டுங்களா? நில உடைமை மேம்பாட்டு திட்டம் ஆப்பதிவேட்டில் உள்ள தகவலை தருக. நம்பர் 1. ஃபர்ஸ்ட் யூடிஆர் நடந்திருக்கா எனக்கு தெரியாது, இருந்தாலும் கேள்வியை கேட்டுருங்க. 2வது யூடிஆர் நடக்கலைன்னா முன்னாடி என்ன நடந்திருக்க, மறுநிலையில் நடந்திருக்கும். மறுநில அளவை நடந்த ஆப்பதிவேடு கணக்கு, கிராம கணக்கில் உள்ள தகவல்களை தருக. ஆப்பதிவேடுன்னு சொல்லலாம், கிராம கணக்குன்னு சொல்லலாம். மறுநில அளவை 2வது கேள்வி. 3வது கேள்வி மறுநில அளவை பொதுவா கேட்டுருந்தோம். அந்த ஆபீஸ்ல என்ன இருக்குல்லாம் கண்டுபிடிச்சு கேட்க முடியல, இருந்தா கொடுக்க போறான், என்ன வருதுன்னு பாத்துக்க வேண்டியதுதான். அவன் என்ன தகவல் கொடுக்க போறானோ ஆமா அப்படியே ஸ்டாண்டர்டா நான் டெம்ப்ளேட்டா வச்சிருக்கேன். ஆபீஸ்ல வந்தாங்கன்னா அந்த வட்டாட்சியர் ஆர்த்தி, நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம் ஒன்றுக்கும், இதுக்கு வட்டாட்சியர், இதுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி. இப்ப நான் இப்ப போடுறேன்ல, இது கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு கரண்ட் ரெக்கார்டுக்கு முந்தைய ரெக்கார்டு எல்லாம் இன்னைக்கு வட்டாட்சியர் கிட்ட முதல்ல பேசுனது கரண்ட் ரெக்கார்டு ரைட்டா. இப்ப பராமரிக்கிற ரெக்கார்டு, பராமரிக்கிறதுக்கு முந்தைய ரெக்கார்டு கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ்ல 1வது இருக்கும். ஏன் 1வது இருக்கும்னா, இந்த கரண்ட் ரெக்கார்ட்ல இந்த யூடிஆரோ இங்க இருக்கிற ரெக்கார்ட்லயோ பேர் தப்பு, அளவு தப்பு அப்படின்னு வழக்குகள் அங்கதான் போகுது, மேல்முறையீடு போகுது, ரெவன்யூ வழக்குகள். அப்போ பழைய கணக்கை அவங்க கம்பேர் பண்ண வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதனால அங்க எது கடைசி கணக்கோ இந்த கணக்குக்கு முந்தைய கணக்கை அவங்க வச்சிருப்பாங்க. கவலையப்படாதீங்க, அங்கதான் இருக்கும். எங்க இருக்கும்? கலெக்டர் ஆபீஸ்ல. தாலுகா ஆபீஸ்ல மெயின்டைன் பண்றதுக்கான பழைய கணக்கு. தாலுகா ஆபீஸ்ல தப்பா இருக்குது, அப்ப அப்பீல் போய் வழக்கு நடத்துறீங்க, மேல்முறையீட்டு வழக்கு நடத்துறீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்றதுக்கு அந்த கணக்கு வச்சிருப்பாங்க, கரண்ட் கணக்கு. அப்ப நம்ம கேட்க வேண்டியது 1948 எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு. அந்த கிராமம் எஸ்டேட் கிராமமா நமக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டோம். 1963 மைனர் இனாம் செட்டில்மெண்ட் இனாம் ஆப்பதிவேடு. ஃபர்ஸ்ட் 48 எஸ்டேட் ஒழிப்பு எஸ்எல்ஆர் கேட்டிருப்பேன். அடுத்து மைனர் இனாம் செட்டில்மெண்டோட ஆப்பதிவேடு. அதுக்கப்புறம் 1903 27 வரை நடந்த RSLR ரீசெட்டில்மெண்ட். RSLR 1903 தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதி 27 வரைக்கும் இது நடந்திருக்கு.
ஆமா, RSLR நடந்த ரீசெட்டில்மெண்டில் உள்ள தகவல்களை கொடுங்க. 1872 இருந்து 1892 ஆண்டு காலத்தில் நடந்த OSR தருக. 72 இருந்து 92 OSLR தருக, OSR தருக. ஒரிஜினல் ரைட் வாரி ஃபர்ஸ்ட் சர்வே, ரைட்டா? இதை கேட்டுருணும். இது எல்லாமே ஒரே கேள்வியா இருக்கணும். இப்ப அது என்ன கிராமம்னு தெரியாது, அதை போட்டு மண்டையெல்லாம் உடச்சிட்டு இருக்க வேணாம். எல்லா தகவலும் கேட்டு R1 அனுப்பிட்டு வைக்க, எதுக்கெல்லாம் இல்லைன்னு போட்டு இருக்கிறதுக்கு இருக்குன்னு அனுப்பிடுவான். அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்து இது இந்த கிராமம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஓ இது இருக்குது, என்னெல்லாம் இருக்கும், இனாமும் இருந்துச்சுன்னு வைங்க. ஓ அப்ப இனாமும் அங்க நடந்திருக்கு நம்ம நம்பர்ல அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். வரதை பொறுத்து புரிஞ்சு கொள்ளலாம். நான் சிலருக்கு 5 கேள்வியும் ஃபார்மேட் எழுதி கொடுத்துருவேன். போன் அடிச்சு அண்ணன் 1 வந்துருச்சுண்ணே, 4 வரவே இல்லைண்ணே அப்படி என்று சண்டை போடுவான். அந்த 4 தேவையில்லையா, இன்னொன்னு தேவையில்ல, அப்ப எதுக்கு நான் கேட்டீங்க? அது என்ன கிராமனே தெரியல, என்ன இருக்குன்னே தெரியல அவங்ககிட்ட. அதனால நான் 5யும் கேட்கறேன். இதுல கேள்வி கேட்டா என்ன, இல்லைன்னா ஆக போகுது. ஆக இந்த பழைய ரெக்கார்டுகளை மாவட்ட ஆட்சியர் ஆபீஸ்ல எடுத்துடலாம். கரண்ட் ரெக்கார்டு நான் சொன்னது ஏ ரிஜிஸ்டர், புலப்படம், சிட்டாடங்கள், விஓ ஆபீஸ், தாலுக்கால உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஃபுல்லா நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான அந்த முன்னுரிமை ஆவணம் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம், வரலாம். இது இல்லாம லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல உங்க ஊர்ல நில சீர்திருத்தம் நடந்திருந்தால், அதாவது நிலச்சுவாண்டார்களுக்கு நீங்க நிலச்சுவாண்டார்களுக்கு ஆலோசனை கொடுக்க போறீங்க. 100 ஏக்கர் வச்சிருந்தாரு, 30 ஏக்கர் எடுத்துட்டாங்க, 70 ஏக்கர் இப்ப அவர்கிட்ட இருக்கு, அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவருக்கு கன்சல்டிங் கொடுக்குறீங்கன்னா நீங்க அவர்கிட்ட எப்படி கேட்கணும்னா, கோட்டாட்சியர்கிட்ட தான் அந்த ஆபீஸ் இப்போ டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் லேண்ட் ரீஃபார்ம் டாக்குமெண்ட்டுக்கு இன்னைக்கு அசைனிங் அத்தாரிட்டி அவர் தான். யாரு? கோட்டாட்சியர் தான் அசைனிங் அத்தாரிட்டி இன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் 5 இருந்தது, 5 இடத்துல இருந்தது. ஈரோட்ல 1 இருந்தது, திருச்சியில 1 இருந்தது, விழுப்புரத்துல 1 இருந்தது, தஞ்சாவூர்ல 1 இருந்தது. எல்லா இடத்துலயும் இருந்தது, ஒரு 5 இடத்துல இருந்தது. 3 மாவட்டங்களை கிளப் பண்ணி அவங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி ஆபீஸ்னு இருந்தது. அதெல்லாம் 2012 கலைச்சிட்டு எல்லா புக்கையும் அந்தந்த கோட்டாட்சியர் கையில கொடுத்துட்டு நீங்க இனி பராமரிச்சுக்கங்க. இனி நிலச்சுவாண்டார் ஏதாவது எனக்கு சீலிங் கம்மி ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சுன்னு வழக்குகளுக்கு ஏதாவது போட்டாருன்னா அவருக்கு நீங்க ஆஜராகி கவுண்டர் கொடுத்து அதை நடத்துங்க, அந்த கேஸ் எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு கோட்டாட்சியர் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க நிலச்சுவாண்டார்கிட்ட வேலை பார்க்குறீங்கன்னா, நிலச்சுவாண்டார்களோட சிக்கல் தீர்க்கிறீங்கன்னா இது இங்க கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? கோட்டாட்சியர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, நிலச்சுவாண்டாரோட ரெக்கார்டெல்லாம் என்னைக்கு இவ்வளவு நிலம் இருந்தது அறிவிச்சாங்க, உங்களுக்கு 100 ஏக்கர் இருக்கு, 40 ஏக்கர் தான் நீங்க வச்சுக்கணும், 60 ஏக்கர் வைக்கக்கூடாதுன்னு கொடுத்த நோட்டீஸு, அதுக்கு இவங்க முன்னோர்கள் கொடுத்த பதில், அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டது, விசாரணை, டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டனிங், ஆமா உங்க இடம் இனி 30 ஏக்கர் சீலிங் பண்ணி தான் அவன், இந்த 10 ஏக்கரை உங்களுக்கு விலக்கில் விட்டுறேன், நீங்க அதை பண்ணிட்டீங்க இப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஒரு கோப்புல இருக்கு. இந்த கோப்புக்கு பேரு மாஸ்டர் ரெஜிஸ்டர் 1, MR1, ஷார்ட்டா MR1. அப்ப கேட்கும்பொழுது MR1 இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் தருக அப்படின்னு கேட்டா மொத்த ஜமீன் வரலாறும் எடுத்துடலாம். நிலச்சுவாண்டார் வரலாறும், அவங்க அன்னைக்கு போனது, வேலை செஞ்சது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். MR2 இருக்கு. இவரு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் எடுக்க ட்ரிபியூனல்ல போய் அப்பீல் போட்டு லீகல் ப்ரொசீடிங்ஸ், இது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீடிங்ஸ். இது இந்த MR1 அதிகாரிக்கும் இவங்களுக்கு நடந்த ஃபைலு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இது இருக்கும். இந்த MR1 MR2 எடுத்துட்டீங்கனாலே நிலச்சுவாண்டார் எனக்கு நான் பாதிக்கப்பட்டேன், எங்க தாத்தா காலத்துல லேண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு, கரெக்டா இப்ப எனக்கு தெரியலன்னு வந்தாங்கன்னா இந்த ஃபைல் எடுத்து அவங்களுக்கு நம்ம வழிகாட்டலாம். MR3 இவ்வளவுதான் சீலிங் இடம், இவ்வளவுதான் 30 ஏக்கர் அரசுக்கு தான், 70 ஏக்கர் உனக்கு தான் அப்படின்னு துல்லியமா வரைபடம் வரைஞ்சி படம் எடுத்து FMB கட் பண்ணி ஜிஓ போட்டு கெசட்ல பப்ளிஷ் பண்ணி ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஜமீன்தார் லேண்டுக்கு நாங்கள் செக் பண்ணும்போது
MR3 நடக்கவே இல்லை, என்னது அதுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்போ நீங்க ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கு போடுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம வழிகாட்டுறோம். அப்போ இந்த 3 ரெக்கார்டும் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சுவாண்டருக்கு சாதகமான ரெக்கார்டு. இப்போ 30 ஏக்கர் அரசுக்கு ஆயிடுச்சு. இதை 30 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 30 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த 30 பேர் வந்து பயனாளி. அந்த பயனாளிக்கு கொடுக்கறதுக்கு ஃபைலு MR4ல A ஃபார்ம், B ஃபார்ம், C ஃபார்ம், D ஃபார்ம், E ஃபார்ம், F ஃபார்ம்னு இருக்கு. MR4ல A ஃபார்ம், B ஃபார்ம், C ஃபார்ம், E ஃபார்ம், F ஃபார்ம் இருக்கு. A ஃபார்ம்னா என்னன்னா இது தனி ஆக்ட், டிஸ்போசல் ரூல். MR4ல ஒரு தனி சட்டம், டிஸ்போசல் ரூல். இந்த A ஃபார்ம்ல என்ன பண்றாங்கன்னா நிலம் யாருக்கெல்லாம் வேணும்னு தண்டோரா போட்ட அறிவிப்பு, பிரச்சாரம் பண்ணது, நிலம் இல்லாதவங்க வாங்கன்னு சொன்ன நோட்டீஸ், இது A ஃபார்ம்ல எழுதி வச்சிருப்பாங்க. B ஃபார்ம்ல யாரெல்லாம் எனக்கு நிலம் வேணும்னு கேட்டாங்களோ அவங்களோட கடிதங்களை எழுதி வச்சிருப்பாங்க, கொடுத்து வச்சிருப்பாங்க, கடிதங்களை கொடுத்து வச்சிருப்பாங்க. C ஃபார்ம்ல வடிகட்டினதை எழுதி வச்சிருப்பாங்க. வடிகட்டி குவாலிஃபைடு, அன்குவாலிஃபைடு வடிகட்டினதை எழுதி வச்சிருப்பாங்க. D ஃபார்ம்ல நிலத்தை அவர்களிடம் பொசஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து நீ பாரு, எங்களுக்கு மாசம் இவ்வளவு ரூபாய் பணம் கட்டு, அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. E ஃபார்ம்ல அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்து பணம் கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த விதியெல்லாம் மீறுறாங்க, பணம் கட்டல, குழப்பமா இருக்கு, இதெல்லாத்தையும் ஃபைனலா ஆடிட் பண்ணி F ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் அவருக்கு ஃபைனலான பட்டா. அதுக்குள்ள இடையில ஆளை கூட மாத்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்ப அந்த பயனாளிங்க வராங்க, எங்க தாத்தாக்கு கொடுத்தாங்க, இப்ப எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு வருவாங்க. அது E கொடுத்தாங்களா, ஒரு வீட்டுல டீயே வச்சிருப்பாங்க, F இருக்காது, பார்த்தா புரியும், ரைட்டுங்களா? அப்போ மாஸ்டர் ரெஜிஸ்டர் 4 நீங்க கேட்டீங்கன்னா மாஸ்டர் ரெஜிஸ்டர் 4ல ABCDEF ஃபார்ம்ல கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்ல F படிவத்தை கொடுங்க, F பட்டாவை கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாங்க. இந்த நில சீர்திருத்த துறையில இந்த F பட்டா இன்னைக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு தமிழ்நாடு முழுக்க. நான் நிறைய 2Jக்கு அதுக்கு தான் போறேன், F ஃபார்ம்ல போறேன். இது நில சீர்திருத்த துறையில கேட்க வேண்டிய ரெக்கார்டு. சுவாதிரம் ஒப்படை கொடுத்துருவாங்க, நீ போய் பாத்துக்கோ அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் டெம்பரவரி, அதுக்கப்புறம் ஆடிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து கீழே செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதிகாரி வருவார், வந்து அவர் F கொடுப்பாரு, அது வரைக்கும் அதெல்லாம் டெம்பரவரி. ஆமா ஆமா கட்டணும், கட்டணும், கட்டாம இருக்கிறனால மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலரா அரசு கிட்ட நீங்க லேண்ட் கேக்குறீங்கல்ல, அவங்க அசைன்மெண்ட் பட்டா கொடுக்குறாங்கல்ல, எனக்கு இலவச பட்டா கொடுங்க, அசைன்மெண்ட் பட்டா கொடுங்கன்னு கேக்குறீங்கல்ல, அந்த கோப்புகளை எல்லாம் RTல ஏதாவது சிக்கல்லாம் கேட்கணும். அதுக்கு பேரு தர்காஸ்து ரெஜிஸ்டர்னு பேர். தர்காசு ரெஜிஸ்டர். தர்காசுனா ஒண்ணும் இல்ல, நில அடமானம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நில அடமானம். தர்காஸ்துனா என்னது? நில அடமானம். வட்டாட்சியர் ஆபீஸ்ல அந்த பதிவேடு இருக்குது. நீங்க நில ஒப்படை பதிவேடு AM ஃபைல் இப்ப ஆங்கிலத்துல சுருக்கிட்டாங்க. AM ஃபைல், அசைன்மெண்ட் ஃபைல். AM ஃபைலில் உள்ள தகவல்களை கொடுங்க. தர்காஸ் AM ஓபன் பிராக்கெட்ல தர்காஸ் ஃபைல்ல இருக்க தகவல்களை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆண்டு குறிப்பிட்டு கேட்கணும். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள கொடுங்க, 10 ஆண்டுகளுக்குள்ள கொடுத்த ரெக்கார்டை கொடுங்கன்னா அந்த கோப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா அதுல உண்மையான உத்தரவு, ஒப்படைதாரரோட உத்தரவு இருக்கும். தமிழகம் முழுக்க நிறைய டூப்ளிகேட் சுத்துது. தமிழகம் முழுக்க டூப்ளிகேட் சுத்துது. திருப்பரங்குன்றத்துல ஒரு 4 ஏக்கர் இருக்கு. திருப்பரங்குன்றத்துல 4 ஏக்கர் இருக்கு. அறிஞர் அண்ணா ரிக்ஷா தொழிலாளர்கள் சங்கம்னு 1990களில் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு 4 ஏக்கருக்கும் இந்த AM ஃபைல்ஸ் பட்டா வாங்கிட்டாங்க, ரைட்டுங்களா? இந்த பட்டா AM ஃபைல்ஸ் பட்டா இருக்குல்ல, AM ஃபைல் பட்டா, இந்த பட்டால வாங்கினவங்க யாருமே அங்க வாழல. அவங்களாம் ஒரு செட்டிங் போட்டு கலெக்டர் செட் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டாங்க, அங்க போய் வாழல, ரைட்டுங்களா? நிறைய பேர் 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்ல வீடே வரல, கொஞ்சம் அங்கங்க வீடு வந்திருக்கு, மீதெல்லாம் முள்ளுக்காடா இருக்கு. சமூக விரோதிகள் சரக்கு இருக்கிற இடமா மாறி போச்சு. அந்த இடம் அப்படி இருக்குதுன்னு கலெக்டர் வந்து பார்த்துட்டு இது மொத்தத்தையும் கேன்சல் பண்றது, மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி யாரு வீடு கட்டி இருக்கானோ அவனுக்கு நான் அப்படியே கொடுத்துட்றேன், மீதி எல்லாருக்கும் நான் மாத்திக்கிறேன் அப்படின்றாரு.
இதுல அசைன்மெண்ட் பட்டா வாங்காதவங்க எல்லாம் போலி பட்டா உருவாக்கி விவோட துணையோடு பட்டா 10 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கு வித்தவங்களா இருக்கிறாங்க. இந்த ஒப்படை பட்டா வாங்கும் பொழுது அது தூய பட்டா ஆகாம வாங்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இது தூய பட்டா வாங்காம வாங்கக்கூடாது. கடலூர்ல நெல்லிக்குப்பம் பகுதியில ஒப்படை பட்டா கொடுக்குறாங்க. ஒப்படை பட்டா கொடுக்கும் பொழுது ஒரு வரைபடம் போட்டிருப்பாங்க. அது வடக்கு இருந்து தெற்கு நோக்கி இருக்கு சாலை. அதுல 5 சென்ட் 3 சென்ட் படம் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க பூமியில போய் உட்காந்து இருக்கிறது வடக்கு இருந்து தெற்கு ரோடே இல்லை. பூமியில இருக்கிறது கிழக்கு இருந்து மேற்கு ரோட்ல இருக்கு. மாத்தி உட்காந்து இருக்காங்க. ரைட்டுங்களா? அந்த ஒப்படை கொடுத்ததோட படம் ஒப்படை டிராயிங்கும் வீட்டுமனை ஒப்படை நம்பரும் இவங்களோட அனுபவமும் உட்காரல. ரைட்டுங்களா? அது ஏன்னா உட்கார்ந்த ஒரு ஃபீல்டுக்கே வராம டிராயிங் போட்டுக்கிறார் அந்த காலத்துல. ரைட்டுங்களா? என்ஜாய்மெண்ட்ல வேற மாதிரி அளந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இப்ப கலெக்டர் மனு கொடுத்து அதை கேன்சல் பண்ணி அதை செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் வாங்கிடக்கூடாது. ஸ்ரீபெரும்புத்தூர்ல மேட்டுப்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகால சிப்காட்டுக்கு பக்கத்துல. அங்க பணம் ஒதுக்கிடுவாங்க. இந்த ஒப்படை பட்டா கொடுக்கறதுக்கு ஃபண்டு ஆதி திராவிடரா இருந்தா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மூலமா ஒப்படை கொடுத்துட்டு ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா 5 லட்சம் ஒதுக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் இடத்த கிளீன் பண்ணி கல் போட்டு கொடுங்கன்ட்டு இந்த 5 லட்சத்தை சாப்பிட்டுருவாங்க. டிராயிங்களை மட்டும் ஒப்படை கொடுத்துருவாங்க. அந்த பக்கம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞரோ முதலமைச்சர் போனாங்கன்னா ஸ்டேஜில் கூப்பிட்டு பட்டா கொடுத்துருவாங்க. என்னது? ஸ்டேஜில் கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட்டை நடத்திடுவாங்க. ஒரு அசைன்மெண்ட் பட்டாவை வாங்கிடுவாங்க. இவங்க எனக்கு எம்ஜிஆர் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு, ஜெயலலிதா கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் இடத்த அளந்து கொடுக்கவே மாட்டான். என்னது? இடம் காடா இருக்கும். ஏன்னா ஒதுக்குன பட்டை சாப்பிட்டாங்க. என்னது? ஒதுக்குன பட்டை சாப்பிட்டாங்க. மாவட்டம் முழுக்க இதான் வேலை. என்னது? மாவட்டம் முழுக்க சில இடங்கள்ல கிரைய பேர பேச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அரசோட புறம்போக்கு இடத்த அரசு கல் போட்டு ஒப்படை கொடுத்தா அது பட்டா. சில ஊர்ல புறம்போக்கே இருக்காது. ஆனா அந்த ஊர்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப கஷ்டமா இடமே இல்லாம இருக்காங்க. சிவகாசியில பக்கத்துல ஆனையூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஆனையூர்ல அருந்ததியர்கள் ஒரு 17 பேருக்கு இடமே கிடையாது. அவங்க சும்மாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு நாடார் அண்ணாச்சி கிட்ட போய், அண்ணாச்சி நீங்க இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு நான் காசு கொடுத்து வாங்கி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கி அவங்க நான் வாங்கி நான் ஒப்படை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது வந்து கிரைய பேர பேச்சு ஒப்படை. அது ரெகுலர் ஒப்படை. இது கிரைய பேர பேச்சு. இவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ஒப்படைக்கிறாங்க. பர்ச்சேஸுக்கு அந்த அண்ணாச்சி கிட்ட அட்வான்ஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா ரெஜிஸ்டர் ஆகல. அதன் மூலியம் ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேஜில் ஏற்றி பட்டாவை கொடுத்துட்டாங்க. இவர்ல சார் என்கிட்ட இடமே வாங்கல சார், அதற்குள்ளேயே அங்க ஸ்டேஜில் கொடுத்துட்டாங்க சார் டிராயிங்க போட்டு. அப்ப எப்படி போஸ்ட் நான் கொடுப்பேன்? நான் கொடுக்க மாட்டேன்ல. இவங்க பட்டா வாங்கிட்டு சார் எனக்கு இடத்த ஒப்படைக்கல சார், சார் எனக்கு ஒப்படைக்கல சார், 10 வருஷமா டெய்லி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறேன் சார், டெய்லி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறாங்க. அப்போ இது போன்ற நேர்வுகள் அந்த ஒப்படையெல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த ஃபைலை நீங்க எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அந்த ஆண்டை போட்டு இயரை போட்டு, ரைட்டுங்களா, இந்த தர்காஸ்தி பதிவேடு, ஏஎம் ஃபைல் பதிவேடு, கிரைய பேர பேச்சு கிரைய பேர பேச்சு பதிவேடுன்னு காட்டிங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு அமௌண்ட் சாங்ஷன் ஆச்சு, எவ்வளவு ரூபாய் அக்கௌண்ட் அட்வான்ஸ் பண்ணீங்க, கிரைய முடிஞ்சா முடியலையா, இப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அந்த சிக்கல்களை நீங்க தீர்க்கலாம். இது ஒப்படை. தூய பட்டாவை எப்படி மாத்துறது? என்ன வரேன். இப்போ இந்த ஒப்படை இனம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15, என்னது ஆர்எஸ்ஓல 15ல இருக்கு. நீங்க எப்போ கேள்வி கேட்கும் போது ஆர்எஸ்ஓ 15 படி கேள்வியில் இருக்கணும். ஆர்எஸ்ஓ 15 படி ஒப்படை பட்டா கொடுத்த இனங்களை கொடுக்க 15 போட்டீங்கன்னா விவசாய நிலம், 22 போட்டீங்கன்னா 21 போட்டீங்கன்னா வீட்டுமனை, என்னது 21 போட்டீங்கன்னா வீட்டுமனை. அதை 2ஆ அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. அசைன்மெண்ட் ஃபைல 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. 21 தனியாவும் 15 தனியாவும் பென்சில்ல நம்பர் போட்டிருப்பாங்க. நமக்கு புரியாது, ஒப்படைன்னு தான் இருக்கும். மேல பென்சில்ல 15 21 போட்டிருப்பாங்க. நீங்க 21 போட்டு நான் 2Jல இந்த 5 ஆண்டுகள் தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க உள்ள போய் அந்த ரெக்கார்டை பார்த்து உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கோ அந்த சிக்கலை நீங்க அதை நீங்க சொல்யூஷன் நோக்கி போலாம். இப்போ இந்த ஒப்படை எதற்கு வச்சிருக்கிறாங்கன்னா,
வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில்ல இருந்து அரூர் வழியா, திருவண்ணாமலையிலேருந்து அரூர் வழியா சேலத்துக்கு ஒரு ரோடு இருக்கு. திருவண்ணாமலையிலேருந்து உங்களுக்கு தண்டராம்பட்டு வழியா அந்த ரோடு இப்போ பெரிய ரோடா மாற்ற போறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோட்டு ஓரம் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு, வீடுகள் இருக்கு. அதெல்லாம் அவங்கள காலி பண்ணி கொடுக்கணும். அவங்கள காலி பண்றதுக்கு இப்போ அந்த ஏரியால ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்டர்கிட்ட ஒரு ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. என்னது, இத்தனை கோடி ரூபாய் நீ வச்சுக்கப்பா, இந்த ரோடை எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பான். இப்போ ஃபண்டு வந்துருச்சு. இந்த ஃபண்டை அவனுக்கு உண்மையாவே கொடுத்து அவனை வெளியே அனுப்பணும். அது வெளியே அனுப்ப மாட்டாங்க. என்னது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிளான் போட்டுக்குவாங்க. உண்மையாவே வேணும்னே புறம்போக்கில் எவன் இருக்கானோ அவனை எதுவுமே கொடுக்காம தோத்தணும். என்னது, லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல புறம்போக்கில் இருந்தாலும் காசு கொடுக்க சொல்லுது, ரைட்டுங்களா? இவங்க ரூல் போடுவாங்க, போட்டு சர்வேயரை வந்து நோட்டீஸ் கொடுக்க சொல்லுவாங்க. என்னது, சர்வேயர் வந்து நோட்டீஸ் கொடுக்க சொல்லுவாங்க. சர்வேயர் வந்து முதல்ல வந்து 1905 ஆக்கிரமிப்பு சட்டப்படி காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் கொடுப்பாரு. நோட்டீஸ் கொடுத்தோடனே எனக்கு இப்படி இது டாக் சைடு இல்லை, இவன் எதுக்கு திடீர்னு நோட்டீஸ் கொடுக்குறான் இவ்வளோ காலம் இல்லாமல், அங்கே சீலிங் இருக்கான்னு செக் பண்ணுவானா, அங்கே சீலிங் இருக்கு. சீலிங் இருந்ததுக்கு அப்புறம் நோட்டீஸ் கொடுத்தா செல்லாது. என்னது, சீலிங் ஆக்ட் படி தான் அவனை நீக்கணும். என்னது, சீலிங் எடுத்து பணம் ஒதுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒழுங்கா அவன் நஷ்டீடு கொடுத்து அனுப்புறோம். 1905 ஆக்ட் படி கிளம்ப சொல்லக்கூடாது, ஆக்கிரமிப்புன்ட்டு சொல்லக்கூடாது. அப்போ அந்த நோட்டீஸ் கொடுத்தது தப்பு, அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதே போல படம் இவன் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புறம்போக்கு, அடுத்து ஊர் உள்ள எங்கேயாவது 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் புறம்போக்கு இருக்கும். அந்த புறம்போக்குல 21ல உங்களுக்கு அங்க இடம் தராங்க. என்னது, நீங்க மாத்தி போங்க, கவர்மெண்ட் ரோடு வருது அப்படின்னு முடிந்த அளவுக்கு நஷ்ட ஈடு வராமல் பணத்தை உங்களிடம் கொண்டு போய் சேர்க்காம எப்படி மாத்தி விடுற வேலை, ரொட்டேஷன் தானே வாழ்க்கையில. ஆனா ஆர்டர்ல நீங்க வாங்கின மாதிரி வந்துடும். என்னது, ஆர்டர்ல மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அந்த விவரம் புரியல. இந்த லேண்ட் அக்யூசியேஷன்ல ஆர்டிஐல 2 ஆர்டிஐ போட்டேன். மொத்த லேண்ட் அக்யூசியேஷனும் திருவடத்தனூர் வில்லேஜ். என்னது, திருவடத்தனூர் வில்லேஜ் அந்த ரோட்ல அப்படியே நின்று போச்சு. முறைப்படி கலெக்டர் சொல்லிட்டாரு, ஆர்டிஐ எல்லாம் போட்டாங்க, முறைப்படி நஷ்ட ஈடு கொடுத்து காலி பண்ணுங்க. வேற இடம் கொடுத்தாலும் சரிதான், நஷ்ட ஈட்டுல அதை கழிக்காதீங்க. என்னது, வேற இடம் அவங்க போறாங்கன்னா நஷ்ட ஈட்டுல அதை கழிக்காதீங்க. இதெல்லாம் நாம்ஸ்ல இருக்கு. என்னது, இதெல்லாம் வந்து நாம்ஸ்ல இருக்கு, பயன்படுத்துறது இல்லை. நம்ம ஆர்டிஐ போட்டாலே அது வந்துடும். என்ன கேட்கணும் சார், அசைன்மெண்ட் ஃபைல்ஸ், ஏஎம் நாம்ஸ், தர்காசி ஃபைல்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாலே போதும். என்னது, இவன் மாற்றி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபைல். என்னது, உண்மையா வீடு இல்லாதவங்களாம் கொடுக்கறது இல்லை, உண்மையா காலி மாத்துறதுக்காக ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஆக நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அரசு துறையிலையும் அவங்களும் வந்து வருமானம் பார்க்குறாங்க. பீமந்தாங்கல் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு கிராமம் இருக்கு, ஹைவேஸ்லயே இருக்குனது, ஹைவேஸ்லயே இருக்கு, பெங்களூர் ஹைவேலயே இருக்கு பீமந்தாங்கல். அது வந்து ஒரு ஜமீன் இனாம் கிராமத்து புறம்போக்கு. அது ஒருத்தருக்கு பூர்வீகமா பாத்தியப்பட்டது. ஆனா செட்டில்மெண்ட்ல அது புறம்போக்குன்னு ஆக்கிட்டாங்க. புறம்போக்குன்னு ஆக்கிட்டா அது புறம்போக்கு தான். செட்டில்மெண்ட்ல ஜமீன் காலத்துல புறம்போக்குன்னு ஆக்கிட்டா அது புறம்போக்கு தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஹைவேஸ் வருது, ஆயிரக்கணக்கான கோடி பணம் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு ஒரு கோட்டாட்சியருக்கு மண்டையில ஊர்த்திருச்சு. இதுல பூர்வீகமா ஒருத்தன் இடம் மீட்க போறேன்னு ஒருத்தன் வந்தான்ல, அத அசோக் மேத்தா ஜெயின் ஒருத்தன் அதை கோர்ட்ல டிகிரி போட்டு வாங்குறான். அதன் அடிப்படையில பட்டா கேட்கறான். அவனுக்கு இந்த கோட்டாட்சியர் பட்டா கொடுக்குறாரு. பட்டா கொடுத்த உடனே சீலிங்ல அமௌண்ட் கிட்டத்தட்ட 60 கோடி 70 கோடி இவனுக்கு சாங்ஷன் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரைட்டுங்களா? இது சிபிஐ கமிஷன் விசாரணையாகி அறிக்கையாகி வழக்காயிடுச்சு. இந்த பீமந்தாங்கல் லேண்ட் சீலிங், இந்த பீமந்தாங்கல் லேண்ட் சீலிங் வழக்கு நஷ்டஈடு அசோக் மேத்தா ஜெயின் வந்து நில நிர்வாக ஆணையர் 2020 தீர்ப்பை போட்டாரு. இதுக்குள்ள தப்பு நடந்துட்டு இருக்குங்க. இது நம்ம போட்ட ஆர்டி என்ன போட்டோம், நான் வந்து அங்க வந்து புறம்போக்கு இருந்துச்சு,
போரூர் ஏரியில இருந்து காலி பண்ணாங்க நிறைய பேர். ஸ்டாலின் பீரியட்ல போரூர் ஏரியா காலி பண்ணி அந்த புறம்போக்குல கொஞ்சம் பேருக்கு வீடு கொடுத்தாங்க. திடீர்னு வீடை கொடுத்துட்டு புறம்போக்கு நினைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கோட்டாட்சியர் நீங்களாம் காலி பண்ணுங்க, நீங்க காலி பண்ணுங்கன்னாங்க. அப்பதான் அந்த ஏஎம் ஃபைல் கொடுத்துருப்பாங்கல்ல, கண்டிஷன் லெவலில் படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை நான் போய் எடுத்தா அந்த ஃபைல கிளியரா கட் ஆகி கரெக்டா 21 பட்டா கொடுத்துருக்காங்க. மாத்தியெல்லாம் இடம் கொடுக்கல, பட்டா கொடுத்துருக்காங்க. விதிப்படி அவர் வீடு கட்டி இருக்காரு. அங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு சைக்கிள் பஞ்சர் கடை வச்சுட்டு அதில் உட்காந்துருக்காரு. நீ கடை வைக்க கூடாது, வீடு தான் கட்டணும், காலி பண்ண. அவனுக்கு இன்னும் ஓவர் டெரரா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா பட்டா அசோக் மேத்தாவுக்கு மாறிட்டுக்குது. எப்படா மாறிச்சுன்னு சொன்னா இது மாதிரி ஒரு செட்டிங் போட்டு மாறிட்டு இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹைவேஸ்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப அரெஸ்ட் ஆகி அது வழக்காகி நிக்குது. ஆக ஆர்டிஐல அசைன்மெண்ட் ஃபைல்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல ஊழல் டகடகடன்னு ஆடுது. என்னது? ஏன்னா அசைன்மெண்ட்ல நிலம் ஒப்படைக்கிறதுக்கு ஃபண்டு வாங்குறாங்க, கவர்மெண்டோட அக்யூசியேஷன் ஃபண்டு வாங்குறாங்க, இல்லை ஏடி வெல்ஃபேர் ஃபண்டு வாங்குறாங்க. ஃபண்டை வாங்கி பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறாங்க, அந்த பிச்சை தட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. எடுத்து சாப்பிட்றாங்க, அந்த வேலை செய்யறாங்க. அசைன்மெண்ட் ஃபைல்ஸ் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது அந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது செய்யலாம், தனிப்பட்ட நபருக்கு வராது. தனிப்பட்ட ஆக இதெல்லாம் வருவாய் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல. இதுக்கப்புறம் நீங்க லீஸு சம்பந்தமா அரசுகிட்ட கேட்கலாம். என்ன சொல்லலாம்? லீஸு அரசுகிட்ட புறம்போக்கு நிலங்களை நீங்க குத்தகைக்கு கேட்கலாம். வணிகத்துக்காக கேட்டீங்கன்னா 14% வாடகை ஒரு வருஷத்துக்கு. ட்ரஸ்டுக்காக கேட்டீங்கன்னா 7% வாடகை. கைட்லைன் வேல்யூல அது சம்பந்தமா ஏதாவது சிக்கல் இருந்தா மாஸ்டர் லீஸ் ரெஜிஸ்டர் MLR அப்படின்ற ஆவணத்தை நீங்க கேட்கணும். நான் ஏற்கனவே ஒரப்பம் கிராமத்துல சொன்னேன், மாஸ்டர் லீஸ் ரெஜிஸ்டர் நான் கேட்டேன், அப்பதான் பிரச்சனை தீர்ந்துச்சுட்டு. குத்தகை சம்பந்தப்பட்டதுங்களா MLR மாஸ்டர் லீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆவணத்தை கேட்கலாம். வட்டாட்சியர்கிட்ட தான் இருக்கு மாஸ்டர் லீஸ் ரெஜிஸ்டர். ஏற்காட்டுல மாஸ்டர் லீஸ் ரெஜிஸ்டர் நான் கேட்ட உடனே சார் அந்த ரெஜிஸ்டரே நாங்க ஃபைல் பண்றது இல்ல, வெறும் எம்டியா உதிரியா வச்சிருக்கோம், நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க லெக்சரே போட்டிருக்கோம். என்னது? உண்மைதான், உதிரியா இருந்திருக்கு. ரைட்டா? நான் கேட்டதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன் ஏற்காட்டுல. அதனால வந்து இந்த இதை நீங்க கேட்கறது மூலமா அவங்களே சீர்திருத்துறீங்க. என்னது? அவங்கள வந்து பொசிஷன் வர வைக்கிறீங்க. ஆக வருவாய்த்துறையில இதுதான் கேட்கறதுக்கான ஆவணங்கள். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமானியர்களுக்கா இருக்காது. ஆனா எதா இருந்தாலும் 2J போட்டு நீங்க எடுக்கலாம். பூமிதான போர்டுன்னு ஒண்ணு இருக்குது, நில சீர்திருத்த துறையில தனிப்பிரிவு. அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கேட்கணும் அப்படின்னா பூமிதானத்துல இருக்கிற SR கோப்புகளை கேட்கணும். என்ன கேட்கணும்? SR கோப்புகள் அப்படின்னு பேரு. இந்த SR கோப்புகள் அந்த சர்வே நம்பரோட இருக்கும். பூமிதான பதிவேடு எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லயும் இருக்கு. பூமிதான பதிவேடு எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லயும் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ்ல இருக்கு. சென்னையில பூமிதான பதிவேட்டில் உள்ள தகவல்களை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. சர்வே நம்பரு இந்த விவரம்லாம் கொடுத்துருவாங்க. சார் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார், நின்று போச்சு சார் வண்டி, ஏதோ ஒரு நெட்டில் பாட்டு ரைட்டுங்களா, அந்த பஸ்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சாலும் 2 நிமிஷத்துல நெட்டை மாத்திட்டு சரி பண்ணி வண்டியை கொண்டு போயிடுவாங்க. தெரியாதவங்க பஸ்ஸை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கணும். கரெக்ட் தானே? லேண்ட் மேட்டரும் ஒரு பஸ் தான். எங்கெங்க எந்தெந்த நெட் இருக்கு, எங்கெங்க போல்டு இருக்குன்றதெல்லாம் கொஞ்சமாவது அனுபவத்துல டிராவல் பண்ணதுக்கு பிறகுதான் அது கிடைக்கும். எல்லாம் தியரியில கிடைக்காது. ரைட்டுங்களா? ஆர்டிஐல கத்துக்கிட்டு சட்டத்தையும் ரூல்ஸையும் பார்த்துக்கிட்டு உங்களால தகவலை கேட்க முடியும். ஆனா கொஞ்சம் நுழைப்புலமா கொஞ்சம் அனுபவம் இருந்தாதான் 2J போனாதான் இன்னும் 1000 டாக்குமெண்ட்டை பார்த்தாதான் இது இப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் கரெக்டா நெட் எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க கேட்கலாம். நிறைய ஆர்டிஐ வழக்கு கட்டண சேவையா நான் செஞ்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்னென்ன இதுக்கு இவ்வளவு கேட்குறீங்க, நெட்டு எங்க இருக்கு, 5 நிமிஷம் வேலை, எந்த நெட்டை மாற்றணும்னு எனக்கு தெரியும், அதுக்குதான் காசு, இல்லாட்டி வண்டி நின்றுட்டே இருக்கும் அப்படின்னு. அதனால வந்து கொஞ்சம் பழகினீங்கன்னா கொஞ்சம் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா
பயிற்சி உங்களை உருவாக்கிறோம் அப்படின்றது. வருவாய்த்துறையை மட்டும்தான் நம்மளால ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். பதிவுத்துறை, அங்கீகாரம், பொதுப்பணித்துறை எல்லாமே நான் சொன்ன இந்த பொதுவான சட்டம், விதிமுறை, அந்த ரூல்ஸ்ல இருக்கிற அந்த டெம்ப்ளேட்ல இருந்து நீங்க தாராளமா கேட்டா தகவல்களை எடுக்கலாம். ஒரு பழைய ரெக்கார்டு எடுக்கணும். என்ன லீஸு கேக்குறீங்களா, மொத்தமா கேக்குறீங்களா? லேண்ட் எலியனேஷன் தூரம் தூரம் கிடையாது, பக்கத்துல இருக்கணும். லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பக்கத்துல தான் இருக்கணும். அட்ஜசென்டா இருக்கணும், ஒரே தள்ளியெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இப்ப உள்ள வரதே இல்லை, ஃபைலை எடுக்கிறதே கிடையாது. தாசில்தார் தலைப்படி பிடிச்ச வேலை. கவர்மெண்ட்டுக்குள்ள மாத்தினா எலியனேஷன் ஜியோ போட்டு கலெக்டர் மாத்திடுவார். அது எவ்வளவு வேற வில்லேஜ் கொடுக்கலாம், அது அவங்க மாத்திக்குவாங்க, கவர்மெண்ட்ல மாத்திக்குவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் காரங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா ஆமா அவங்க மாத்திக்குவாங்க. சார் எல்லாமே ஜியோ போட்டு மாத்தணும் சார், தேவைன்னா ஜியோ போட்டு மாத்துவாங்க சார். அது மாத்த முடியாது சார். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மாத்தக்கூடியது மாத்துவாங்க சார், ரைட்டுங்களா? அவங்க கிட்ட இருக்கிறது ஆக்கால வந்து பாத்தீங்கன்னா ஈகாலஜி டிபார்ட்மெண்ட், ஈகாலஜி வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் ஆகும். சூழல்ல வெஸ்டர்ன் கார்டுல மட்டும்தான் அவங்க கிட்ட இப்ப நீங்க பர்மிஷன் ஆகணும் இருக்கு. மீதி மலைக்கு இல்லை, அவங்க கட்டுப்பாட்டுல இல்லை. மத்திய அரசு சில விஷயங்களை அவங்க கையில வச்சிருக்காங்க. ஆக இன்னும் ஒண்ணு கேட்கணும், என்னன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு நிலத்தை யாருக்காவது கொடுத்துருப்பார், ஒரு வட்டாட்சியர் யாருக்காவது நிலத்தை கொடுத்துருப்பார், யாருக்காவது பட்டா கேன்சல் பண்ணியிருப்பார். இதெல்லாம் 1970களில் நடந்திருக்கும், 80களில் நடந்திருக்கும், 90ல நடந்திருக்கும். அப்போ இயர் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து என்ன கையெழுத்து போட்டாலும் அது ஆன்லைன் காப்பி இருக்கு, ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம், கம்ப்யூட்டர் வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலெக்டரு அவர் 2 வருஷம் அந்த மாவட்டத்தில் இருந்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 கையெழுத்து போட்டிருப்பார். 1000 கையெழுத்து போட்டிருப்பார் உத்தரவுகள்ல. அந்த உத்தரவை 1000த்தையும் டேட்டு வைஸா அடுக்கி கட்டி வைக்கணும். என்னது கட்டி வச்சு அதுக்கு இண்டெக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. என்னது வரிசை எண் 1, உத்தரவு நம்பர் இது, சர்வே நம்பர் இது, ஒப்படை, ஷார்ட் நோட்ஸ், இது இந்த வில்லேஜ், இது லேண்ட் ஆர்ஜிதம், இது இவருக்கு பென்ஷன், இது இப்படின்ட்டு இந்த 1000 கையெழுத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணி அது சின்ன புத்தகமா அச்சடிச்சு வச்சிருப்பாங்க. இது வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். மாவட்ட ஆட்சியர் 1980 இருந்து 83க்குள் 3 ஆண்டுகளுக்கு கையெழுத்திட்ட இண்டெக்ஸ் பதிவேடை எங்க இருக்கும்? கலெக்டர் ஆபீஸ் ரெக்கார்ட் ரூம்ல இருக்கும். கலெக்டர் ஆபீஸ் ரெக்கார்ட் ரூம்ல இல்லையா, 30 வருஷம் ஆயிடுச்சா, ரெக்கார்டு சென்டருக்கு மாறி இருக்கும். எங்க மாறி இருக்கும்? ஆவண காப்பகத்தோட ரெக்கார்டு சென்டர் தமிழகத்துல ஒவ்வொரு சேலத்துல, கடலூர்ல அங்கெல்லாம் இருக்குது. அந்த ரெக்கார்டு சென்டருக்கு மாறி இருக்கும். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரை கேட்கணும். வட்டாட்சியரோட இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வட்டாட்சியர் அலுவலகத்துல குடோன்லயே இருக்கும், வட்டாட்சியர் அலுவலகத்துல பதிவறையிலேயே இருக்கும். அங்க நீங்க கேட்கலாம். 5 வருஷ கணக்கு இருக்குல்ல, சிட்டா கணக்கு, 5 வருஷம் நீங்க 5 வருஷம் கணக்கு கேட்டு 2Jல ரெக்கார்ட் ரூம்ல கேட்கலாம். எங்க ரெக்கார்ட் ரூம்ல, தாலுகா ஆபீஸ் ரெக்கார்ட் ரூம்ல கேட்கலாம். இந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், இந்த சிட்டா அடங்கல் புக்க. ஆக அவங்க கையெழுத்திட்ட இண்டெக்ஸ் கண்டிப்பா நீங்க கேட்டா நமக்கு தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஆவணம் தேவை, ஏதோ ஒரு ஆதாரம் தேவை, வழக்கு ஏதோ ஒரு தேவைதான், எப்படியெல்லாம் அரசு கிட்ட தேடணுமோ அப்படியெல்லாம் தேடணும். அதுல மிக முக்கியமானது இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் சென்னையில கலெக்டர் ஆபீஸ்ல, சென்னை மாவட்ட கலெக்டர் உயிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கிறவங்க ப்ரொவைட் பண்ணணும். சென்னையில சொத்து இருந்தா உயர் நீதிமன்றத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க. கோர்ட்ல ப்ரொவைட் பண்ண மட்டும் பத்தாது. அந்த காலத்துல கலெக்டர் பார்ட்டியை சேர்ப்பாங்க. என்னது, கலெக்டருக்கு ஒரு காப்பி போய் அவர் ஃபைல் பண்ணி அதை பட்டா மாத்தி வைப்பார். அந்த ப்ரொபேஷன்ல அவங்க கிட்ட ஒரு ஃபைல் இருக்கும். இது ஒரு தகவலா ஒரு அதிகாரி மூலமா எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். அப்ப ஆர்டிஐல கலெக்டர் போட்ட இண்டெக்ஸ ஒரு 73ல இருந்து 77 வரைக்கும் 5 வருஷம் தேடினா என் கட்சிக்காரரோட உண்மையான உயில் காப்பி அங்க ஒரு காப்பி இருந்துச்சு. ரைட்டா? காப்பி இல்ல, பத்திராபில காப்பி இல்ல, பத்திராபில உயில் இல்லைன்ட்டான், காணா போயிடுச்சுன்றான், சுத்துறான். ஒரு உயில் ப்ரொபேட் ஆன டிகிரியோட
கோர்ட்ல இல்ல, ஒரு காப்பி கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்துச்சு. 2 வருஷம் ஆச்சு. என்னது தேடி தேடி எடுத்து கையில கொடுத்துட்டோம். ஆக எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கெல்லாம் பின்னா இருக்கு, எங்கெல்லாம் அது படிக்கும் போது தெரியும். அந்த சுற்றறிக்கை படிக்கும் பொழுதோ அந்த ஆணை படிக்கும் பொழுதோ இது எங்கெல்லாம் கிளை விரிக்குதுன்னு பார்த்து கிளை விரிக்கிற எல்லா இடத்துலையும் தேடுனா உங்களுக்கான தகவல்கள் கண்டிப்பா கிடைக்கும். என்னுடைய வகுப்பை முடிச்சுக்கிறேன். டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்புறம் வந்து சம்மரி பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. நிறைய பத்தி தெரியாது. அதான் இப்ப பேசிட்டேன். அதான் இப்ப ஒப்படைப்பட்டான், அசைன்மெண்ட் பட்டான். ஜமாபந்தியில போய் என்னென்ன மனு கொடுக்குற சம்பந்தமா அப்படின்னு ஜமாபந்தியில மனு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பதிலே கொடுக்குறது இல்லைங்க சார். 1 மாசம் கணக்கு முடிக்கும், அதான கொடுக்குறது. அதனால அந்த அதுக்கு ஒரு அட்டாக். ஜமாபந்தியை பத்தி ஒரு ஓரலா பேசியிருக்கோம். ஆமா, ஜமாபந்திக்கு காலம் முடிஞ்சு போச்சு. ஜமாபந்தி என்பது வருவாய் தீர்வாயம். என்னது வருவாய் தீர்வாயம்? வருவாய் தீர்வாயம் அது வந்து கணக்கு முடிக்கிறாங்க. என்னது அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறாங்க சார். இன்னைக்கு தான் ஜமாபந்தி வந்து சடங்கு சார். அன்னைக்கு ஜமாபந்தி திருவிழா. என்னது சார்? அன்னைக்கு ஜமாபந்தி திருவிழா சார். அந்த காலத்துல இங்க பாருங்க, பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா இப்ப தமிழிசை சவுந்தரராஜன்லாம் ஒரு கவர்னர் மாளிகையில இருந்தாங்க. அந்த மாளிகையில தான் கவர்னர் இருப்பார். அவர் மாடியில இந்த லென்ஸ் வச்சுட்டு, பாண்டிச்சேரி சின்ன ஊர், ஒரு பாகூர், ஒரு 10-30 கிராமம் தான், ரைட்டுங்களா? அங்க இருந்து மாடியில நின்று பார்ப்பாரு. அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அங்க ஒரு டீம் நின்று பார்க்கும், ரைட்டுங்களா? எந்த ஊர்லலாம் வரி வசூலிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரெஞ்சு கொடி ஏறி இருக்கும். அது பிரெஞ்சு கொடி ஏறி பறக்கும். பறக்குதான் என்ன அர்த்தம்? ஜமாபந்தி நடக்குதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆமா, ஸ்பாட்லயே விளைச்சல் கணக்கு முடிக்கணும். இங்க விளைச்சல் கணக்கு முடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் அமானி வில்லேஜ்னு பேரு. இங்க நீங்க ஓமலூர் அமானி, சேலத்துல, சேலம் காவேரி கரையோரம் இருக்கிறதுலாம் அமானி தான். என்னன்னா நீ காசெல்லாம் கொடுக்காத, நல்லா விளையிறதெல்லாம் ஏமாத்திடுவேன். நல்ல தண்ணியோரம் இருக்கும், காவேரியோட கரையோரம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் வெள்ளைக்காரனே நேரம் வந்து பங்கு போட்டு போயிடும், ரைட்டா? அது மாதிரி கொடி போட்டுருவாங்க. இவர் கொடியில பாப்பாரு, அங்க விளையும். அங்க விளைஞ்ச நெல்ல அங்க ஸ்பாட்லயே வியாபாரிட்ட கொடுப்பான். யாரு? அமல்தார். இங்க தாசில்தார், பிரான்ஸ்ல அமல்தார், ரைட்டா? அந்த அமல்தாரு அங்க கொடுப்பான். என்ன கொடுப்பான்? ஸ்பாட்லயே விலைக்கு பேசிடுவான். ஸ்பாட்லயே வெள்ளி காசா மாறிடும். என்னது பணம் என்ன மாறிடும்? வெள்ளி பணமா மாறிடும். அவன் அந்த வியாபாரி ரெட்டியாரு, செட்டியாரு, முதலியாரு அந்த மாதிரி இருப்பாங்க, ஐயரு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பிரெஞ்சுக்காரன் கப்பல்ல கான்ட்ராக்ட் வச்சிருப்பான்ல, அவன்கிட்ட வித்துருவான். என்னது? அவன் தங்க காசா கொடுத்துருவான். என்னது? ஏன்னா அது வெளிநாட்டு காசு, தங்கமா கொடுத்துருவான். காயில கொடுத்தா சரக்குல ஏறி அது போயிடும், ரைட்டுங்களா? மொத்த தங்கமா மாறினத எடுத்துக்கிட்டு ஜமாபந்தி இறுதி நாள்ல அந்த கொடியெல்லாம் இறக்கி எடுத்து திருவிழா மாதிரி வச்சு, பண்டு வச்சு, மொத்தமா எடுத்துன்னு போய் பரேடு வச்சு ஒரு கவர்னர் கிட்ட குனிஞ்சு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? ஏமா தங்கமா கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? பிஸ்கெட்டா கொடுப்பாங்க. என்னது? ஜமாபந்தி தான், இதான் ஜமாபந்தி. வருவாயா? அப்ப முடிச்சாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பிரெஞ்சு காலத்துல, பாண்டிச்சேரியில. ஜமீன் காலத்துல செய்யூர் ஜமீன்தார் இருக்காரு, அதே போல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜமீன்தார் இருக்காங்க. இவங்கெல்லாம் சின்ன வயசுலயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புளி இருக்குல்ல, புளி, காட்டு புளி, அதுக்கு வெஜிடேரியன் கொடுத்து பழகிடுவாங்க. அது வீட்லயே வளர்ந்துட்டு கிடக்கும், ரைட்டா? வரி பணத்தை புளியில ஏறி எடுத்துன்னு போய் கலெக்டர் கொடுப்பாங்க. கலெக்டர் பதறுவார். அது ஒரு திருவிழா மாதிரி, உங்களுக்கு புரியுங்களா? வரி பணத்தை கிஸ்திய எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. சில டைம்ல கிஸ்தி கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த ஜமீன் மந்தாவா கொடுக்குறாரு, அவங்களால மந்தாவெல்லாம் கொடுக்க முடியாது, நொடிஞ்சிருவான், ரொட்டேஷன் பண்ணிடுவான், மாட்டிக்குவான். அப்ப கூப்பிட்டு ஏலம் விட்டுருவாங்க. என்னது? திருநெல்வேலி கிட்ட போனீங்கன்னா குளத்தூர் ஜமீன் ஒண்ணு இருக்கு, தூத்துக்குடியில. அது மட்டும்தான் பிள்ளைவாள் ஜமீன். என்னது? மீதி எல்லாம் மரவர் ஜமீன் தான் அங்க இருக்கும், அல்லது ரெடியா தெலுங்கு ஜமீன் இருக்கும். ஏன்னா அது ஏலத்துக்கு எடுத்த ஜமீன், சண்டையே போட மாட்டாங்க. என்னது? ஏலத்துக்கு எடுத்த ஜமீன். கட்டளை. என்னது? கட்டளைனா ஏலம் விட்டுருவாங்க. நீங்க கரூருக்கு போங்க, ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, ஜமீன். கரூர்ல ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, நம்ம இந்த தேனி ஆண்டிப்பட்டி கிடையாது. அங்க போங்க, அந்த ஜமீன் போய் பாருங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் அந்த ஜமீன். என்னது? அவங்களாம் சண்டை போட்டு ஜமீன் இல்ல, பர்ச்சேஸ் ஜமீன். இவங்க எல்லாம் வருவாய் தீர்வாயத்துல வாங்கிடுவாங்க. என்னது? ஜமாபதி நடக்கிறப்போ பெண்டிங் அங்கேயே ஸ்பாட்லயே நடந்துரும்.
அது ஒரு திருவிழா. என்னது அப்போ அப்படி நடந்தது. மாறும் ஒரு காலகாலமா அது வந்து என்னாச்சுன்னா ரெவன்யூ கணக்கெடை முடிக்கிறோம், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அதோட முடிவு திருவிழாலாம் முடிஞ்சு அன்னைக்குதான் மொத்தமா இன்கம் வரும் சார். என்னது சார் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டா 1000 ரூபா ஒரு கலெக்ஷனு, போய் கேட்டா கம்மியா கொடுப்பீங்க. அன்னைக்கே மொத்த ஆண்டு வருமானம் உங்ககிட்ட 5 லட்சம் வருதுன்னா அன்னைக்கு ஒரு 10,000 டம்முன்னு கொடுத்துருவீங்கல்ல. அந்த ஒரு நிர்வாகமா இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா ஒன்லி கணக்கு முடிக்கிறாங்க, ஆடிட் பண்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு எல்லா அதிகாரிகளும் ஒரே இடத்துல அமர்ந்து உட்காருகிற இடம் ஆயிடுச்சு. ஒரு ஃபைலை ஆபீஸ்ல மூவ் பண்றதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. எல்லா ஆபீசரும் ஒரே இடத்துல இருக்காங்களா? ஃபைல் மூவ்றதுக்கு இங்க 4 நாள் அங்க 5 நாள் இருக்குல்ல. ஜமாபந்தியில போய் மனு கொடுத்து ப்ளே பண்ணீங்கன்னா ஃபைல் இமிடியேட்டா கிளியர் ஆகுது. இப்போ அதுல கூட சாதாரண இனங்கள் மட்டும்தான் கிளியர் ஆகுது. உரிமை கூறு இனங்கள், பிரச்சனை இனங்கள், சட்ட சிக்கல் இனங்கள், ரைட்டுங்களா, நீதிமன்றம் எடுக்க வேண்டிய முடிவுகள் அதெல்லாம் அங்க போய் முட்டிக்கிட்டீங்களாலும் நடக்காது. சாதாரண இனங்கள், எளிமையான இனங்கள் எல்லாம் சீக்கிரமா அங்க நீங்க பண்ணிடலாம். நான் கொடுத்தாலே பட்டா கிடைக்கலன்னா அது எளிமையான இனங்கள் இல்லை. நான் ஜமாபதியில வேலை செய்யலைன்னா அது எளிமையான இனங்கள் இல்லை. அதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு. எளிமையான இனங்கள் எல்லாம் மாறிடும். ஜமாபந்தி ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது இன்னும் சடங்காகவும் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நின்றுடும் நினைக்கிறேன். பூமி ஆதாரம் வந்து நின்றுடும். 1996ஓட வரி வாங்கக்கூடாதுன்னு நின்று போச்சு. ஜியோ போட்டு நின்று போச்சு. ரைட்டுங்களா? கணக்கு முடிக்கிறது நீங்க கொடுத்ததாதான் கணக்கு முடிக்கிறாங்க. ஜமாபந்தியில நீங்க பணமே கொடுக்கலனாலும் கொடுத்ததாதான் கணக்கு முடிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 1 ரூபா 2 ரூபான்னு பழைய தீர்வையில இருந்து மாத்தியும் கணக்குல வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நீ 2 ரூபா கொடு 5 ரூபா கொடுன்னு உங்களை கூப்பிட்டு முடிக்கிறது இல்ல. அவங்களே யாருக்கிட்டே மொத்தமா காசை வாங்கி ஒரு கம்பெனி அந்த பஞ்சாயத்துல இருந்தா அவங்ககிட்ட 10,000 ரூபா வாங்கி இங்க 1000 பேருக்கு முடிக்கிறாங்க. நீங்களா கட்டி வாங்குறது வாங்கிக்கலாம். ஆனா கோர்ட் அதை ஆவணமா எடுத்துக்கிறது இல்ல. இல்ல கோர்ட்டு இதை எடுத்துக்கிட்டு எந்ததான் இடம்னா அதை எடுத்துக்கிறது இல்ல கோர்ட். ரைட்டுங்களா? அண்ணன் கொடுக்குறேன். அவருடைய இந்த